இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரியே பேசிட்டு இருக்க போறீங்கன்னு தெரியல. ஒரு விஷயம் நடக்குது, அது யார் மேல தப்பு, அவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கறத விட்டுட்டு அந்த பொண்ணு மேல குறை சொல்லிட்டு இருக்காங்க. யாரா நீங்க? இவங்க சொல்றதுக்கெல்லாம் என்ன பதிலா சொல்லணும்னா, இப்போ ரோட்ல இறங்கி போனா வண்டி வருது, தினம் தினம் பல ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, அதுக்குன்னு ரோட்ல இறங்கி போகாம இருக்கும், வண்டி ஓட்டாமையா இருக்கும். அந்த மாதிரி தான்டா இதெல்லாம். ஏண்டா சுதந்திர நாள், யார் வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வெளியில போலாம், அதுதான். ஆனா இவங்க வெளியில போனது தப்பு. அந்த டைம்ல நீ அங்க போன, இந்த டைம் அந்த இடத்துல பாதுகாப்பு குறையா இருக்கு, பாதுகாப்பு மேம்படுத்தணும், ஏன் அங்க குற்ற செயல் ஏற்பட்டுச்சு, அந்த குற்றவாளிகள் எல்லாம் ஏற்கனவே அவங்க மேல எக்கச்சக்க வழக்குகள்லாம் இருக்கு, அது பத்தாவதுக்கு அங்க வந்து சட்ட விரோதமா ஒரு பார் வேற இயங்கிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் தான் சால்வ் பண்ண பார்க்கணும். ஆனா இவங்க அதெல்லாம் பண்ணல. இவங்க அந்த பொண்ணு மேலதான் தப்பு. இவங்க இது பண்ணாங்கன்னா அவங்க மேபி காதலன் காதலியா கூட இருக்கட்டும், அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு நேரம் தேவைப்பட்டிருக்கலாம், பேசியிருக்கலாம், அதுக்காண்டி அவங்க கார் அங்க ஓரம் கட்டி இருக்கலாம். இதுல என்ன தப்பு இருக்கு? போனதுதான் குத்தம், போனதுதான் குத்தம் ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல அரசாங்க குறை சொல்லி சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் ரெண்டாவது கட்டம் தான். முதல் கட்டமா ஒரு சமூகமாவே நம்ம தோத்து போயிட்டு. ஆமா, பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்துட்டு அவங்க பக்கம் நிக்கிறது தானே முறை, அதுதானே அறமும் கூட. ஆனா இங்க என்னடான்னா, பாதிக்கப்பட்டது பொண்ணா போயிடுச்சு. அதனால இந்த மாதிரி பேச்செல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு ஜனநாயக நாடு, இதுக்கு மேல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கக்கூடாது, அதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். அதுக்கு ஒரு சமூகமாவே நம்ம சேர்ந்து என்னன்றதை பார்க்கணும். அந்த இடத்துல காவல் கண்காணிப்பு கம்மியா இருக்கா, பாதுகாப்பு குறைபாடா இருக்கா, அப்ப என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல பாதுகாப்பு உயர்த்த பார்க்கணும். அப்போ அந்த பக்கம் அங்க ஆளே வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த தப்புல ஈடுபட்டவங்களா பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கு புதுசு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனா பாலியல் வழக்குன்றது இது முறையா அவங்க மேல வந்திருக்கு. ஆனா அவங்க மேல எக்கச்சக்க கொலை வழக்கு, கொள்ளை வழக்கு எல்லாமே இருந்து இப்படிப்பட்ட ஆளுங்க வந்து நடமாறதே பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன். காலில் சுட்டு பிடிச்சாங்கன்னா வேற இடத்துலயும் சுட்டுருக்கலாம்.